إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் மிக பெருமதியானவைகள். நிமிடங்கள் தான் மனித வாழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பெருமதியான மனிதனுடைய வாழ்க்கை என்பது நாளை மறுமையினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக, எவ்வாறு அவன் அதை பயன்படுத்துகிறானோ அதை வைத்துத்தான் அவனது வெற்றி தோல்வி என்பது முடிவாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அதிகமான மனிதர்கள் இரண்டு அருள்கள் விஷயத்திலே பாராமுகமாக அலட்சியமாக இருக்கிறார்கள். ஒன்று ஓய்வு நேரம், அடுத்ததாக ஆரோக்கியம். இந்த இரண்டும் மிக பெரும் அருள்கள். இந்த அருள்களுடைய பெருமதியை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாம் இன்றைய இந்த வகுப்பில் ஒரு நிமிடத்திற்குள் என்னென்ன நல்லமல்களை எல்லாம் நாம் செய்யலாம் என்பதை பற்றி நாம் பேசுவோம். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் ஒரு நிமிடத்துக்குள் சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை எத்தனை முறை ஓதலாம்? அவரவர் எவ்வளவு அதை சிறப்பாக திறம்பட ஓதுகிறார்களோ, அவசரமாக ஓதுவார்களோ, அதை வைத்து முடிவு செய்ய முடியும். ஒரு முறை ஒருவர் ஓதுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு முறை ஓதுகிறார் என்று சொன்னால் அவர் அதன் மூலமாக 600 நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்கிறார். எனவே இது அவர் ஒரு முறை ஓதுவதன் மூலம் கிடைக்கும் சிறப்பாக நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைவிட அதிகமாக ஓதும் போது 2 முறை ஓதுகிறாரா, 1200 நன்மைகள். 3 முறை ஓதுகிறாரா, 1800 நன்மைகள். இவ்வாறாக குர்ஆனுடைய ஒவ்வொரு சிறிய சூறாக்களை எடுத்துக்கொள்வோம். சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயம் குர்ஆனில் 1/3 நிகரானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஒருவர் ஒரு நிமிடத்துக்குள் எத்தனை தடவை ஓத முடியும் என்று பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அவ்வாறு ஓதும் போது எவ்வளவு பெரிய நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்கிறார். அருமையான சகோதரர்களை, ஒருவர் ஒரு நிமிடத்துக்குள் அதை என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஓதுகின்ற போது ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஏனைய சிறிய சூறாக்களை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், ஆயத்துல் குர்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆயத்துல் குர்சியை ஒருவர் ஓதுகிறார், அவருக்கு ஒரு நிமிடமும் அதை ஓதுவதற்கு தேவைப்படாது. குர்ஆனுடைய மகத்தான வசனம். இதை ஒருவர் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதுகிறார் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் அடுத்த தொழுகைக்கு முன்னர் அவர் மரணிப்பாராக இருந்தால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் தடையாக இருக்காது. எனவே மரணித்தால் அவர் சொர்க்கம், அந்த அளவுக்கு சொர்க்கம் உறுதியான ஒரு விடயம். ஆனால் அதை ஓதுவதற்கு அவருக்கு ஒரு நிமிடம் கூட தேவைப்படாது. இரவில் ஒருவர் தூங்குவதற்கு முன்னர் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறார் என்றால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு மலக்கு அவரது பாதுகாப்புக்காக நியமிக்கப்படுவார். காலை வரை ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது. ஆனால் அதை ஓதுவதற்கு ஒரு நிமிடம் கூட தேவைப்படாது. ஆனால் எத்தனை பேர் அதை ஓதுகிறோம்
இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்னர் என்பதை நாம் நம்மிடமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு ஒரு நிமிடத்துக்குள், அதைவிட குறைவான நேரத்துக்குள் நாம் செய்ய முடியுமான எத்தனையோ அமல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒருவர் இரவில் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை ஓதுவாராக இருந்தால் அது அவர் அந்த இரவுக்கே போதுமானதாகும் என்று சொன்னார்கள். எனவே இந்த 2 வசனங்களை ஓதுவதற்கு ஒரு நிமிடம் தான் தேவைப்படும். அவ்வளவு ஒரு சிறப்பு அதில் இருக்கிறது. என்ன சிறப்பு? அந்த இரவுக்கே அவருக்கு போதுமானது. அவரது பாதுகாப்புக்கும் அவரது ஈடேற்றத்துக்கும் அவரது நிம்மதிக்கும் அது போதுமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற அருமை சகோதரர்களே, ஒருவர் செய்யிதுல் இஸ்திக்ஃபாரை ஓதுகிறார். இந்த செய்யிதுல் இஸ்திக்ஃபாரை ஓதுவதற்கு அவருக்கு ஒரு நிமிடம் தேவைப்படாது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலகதனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ லக பிதம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த் என்ற இந்த வார்த்தைகளை, இந்த திக்ரை, இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவதற்கு ஒரு நிமிடம் தேவைப்படாது. ஒருவர் இதை நல்ல முறையில் இதை ஓதுகின்ற போது அவர் காலையில் ஓதி மாலையாவதற்குள் மரணித்து விட்டால் அவருக்கு சொர்க்கம். மாலையில் ஓதி காலையாவதற்குள், உறுதியான நம்பிக்கையோடு ஓதி அவர் காலையாவதற்குள் மரணித்து விட்டால் அவருக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நிமிடங்கள் எவ்வளவு பெருமதியானவைகள் என்பதை எண்ணி பாருங்கள். ஒருவர் உது செய்கிறார். உது செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி ஓதுகிறார் என்றால் அவருக்கு சொர்க்கத்தின் 8 வாயில்களும் திறக்கப்படுகின்றன. அவர் விரும்பிய வாயிலூடாக சொர்க்கத்துக்கு நுழையலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இதை ஓதுவதற்கு தேவைப்படுகின்ற நேரம் எவ்வளவு குறைவான நேரம் என்று பாருங்கள். ஆனால் எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறான சிறப்புகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒருவர் சுபஹான் அல்லாஹ் என்று 100 முறை சொன்னால், சுபஹான் அல்லாஹ் என்று 100 முறை சொன்னால் அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும், அல்லது அவரது 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். இப்போ சுபஹான் அல்லாஹ் என்று 100 முறை சொல்வதற்கு ஒரு நிமிடத்துக்குள் நாம் சொல்லிவிடலாம். இந்த சுபஹான் அல்லாஹ் என்பதை 100 முறை சொல்வது. அப்போ இதற்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன? இதற்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு தான் என் அருமையான சகோதரர்களே, அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும், அல்லது அவரது 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதே போன்று பாருங்கள், ஒரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு நாம் சுபஹான் அல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹு அக்பர் என்பதை 99 தடவை சொல்கிறோம். 99 தடவை சொல்லி 100ஆக நிறைவு செய்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொன்னால் அவரது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும். இதற்கு ஒரு நிமிடம், அதைவிட சற்று கொஞ்சம் கூடுதலான ஒரு நேரம் தான் தேவைப்பட போகிறது. சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, அப்போ இது போன்ற அமல்கள் நாம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும். ஒரு நிமிடத்துக்குள் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஒருவர் என்ன செய்கிறார்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு நிமிடத்துக்குள் இதை 10 முறை சொல்ல முடியுமா, முடியாதா? 10 முறை இதை சொல்லிவிடுகிறார், ஒரு நிமிடத்துக்குள் சொல்லிவிடுகிறார். இவர் அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் 4 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை சிறப்பு அவருக்கு உண்டு. எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள். இதை நாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த திக்ரை சொல்வதற்கு 10 முறை சொல்வதற்கு ஒரு நிமிடத்துக்குள் நாம் சொல்லிவிடலாம். ஒரு நிமிடத்துக்குள் சொல்லிவிட முடியும். என் அருமையான சகோதரர்களே, ஒருவர் ஒரு நிமிடத்துக்குள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார் வ அஊது பிக மினன் நார் வ அஊது பிக மினன் நார் என்று 3 முறை
சொர்க்கத்தை பிரார்த்திக்கிறார், 3 முறை நரகை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார். இது ஒரு நிமிடத்துக்குள் இதை சொல்லிவிட முடியும், ஒரு நிமிடத்துக்கும் குறைவான நேரத்துக்குள் இதை சொல்லிவிட முடியும். இதற்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன? இதற்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு தான் சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் சொல்லும், இந்த அடியான் என்னை பிரார்த்தித்து விட்டான், இந்த அடியானை என்னில் நுழைவிக்க செய்வாயாக. நரகம் சொல்லும், இந்த அடியான் என்னை விட்டு பாதுகாப்பு தேடிவிட்டான், எனவே இந்த அடியானை என்னை விட்டு பாதுகாப்பாயாக என்று சொல்லும். நாம் இதை 3 முறை பிரார்த்திக்கின்ற போது ஒரு நிமிடத்துக்குள், அதைவிட குறைவான நேரத்துக்குள் நாம் இந்த அமலை செய்துவிட முடியும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, ஒருவர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்ற திக்ரை 100 முறை சொல்வதற்கு ஒரு நிமிடம் தான் தேவைப்பட போகிறது. ஒரு நிமிடத்துக்குள் இதை சொல்லிவிட முடியும். நறுமை சகோதரர்களை, கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன? கிடைக்கக்கூடிய சிறப்பு தான் அவரது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்படும் என்பதை பார்க்கின்றோம். இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இந்த திக்ரின் மூலம் கிடைக்கின்றது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று அல்லாஹுவை போற்றி துதிக்கக்கூடிய இந்த வார்த்தை, இதை 100 முறை சொல்வதன் மூலமாக, மற்றும் ஒரு ரிவாயத்திலே பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இவர் மிக சிறந்ததை கொண்டு வந்தவர் என்ற ரிவாயத்தும் இதிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், ஒரு நிமிடத்துக்குள் இதை 50 முறை இதை சொல்லலாம். இந்த திக்ருடைய சிறப்பு என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாவுக்கு மிக எளிதானது, நன்மையின் தராசில் கனமானது, ரஹ்மானுக்கு மிக விருப்பமானது என்று சொன்னார்கள். எனவே சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த திக்ர். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்ற திக்ரை ஓதுவது, இதை ஒரு முறை சொல்லும் போது சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரம் நட்டப்படுகிறது. அப்ப இதை ஒரு நிமிடத்துக்குள் எத்தனை முறை இதை சொல்ல முடியும் என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி. எனவே நாம் இவற்றை ஏன் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால், அதாவது நமது வாழ்க்கையில் எவ்வளவு காலங்களை நாம் வீணாக கழித்து விட்டோம். நீங்கள் ஒரு ஜனாசா தொழுகைக்கு செல்லுங்கள். ஒரு ஜனாசா தொழுகையை தொழுவிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள்? ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்வார்களா? அந்த ஜனாசா தொழுகையில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். ஒரு கீராத் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உஹது மலையை போன்றது என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய சிறப்பு அதற்கு இருக்கிறது, அதற்கு கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே என் அருமை சகோதரர்களே, எமது வாழ்வில் நாம் எவ்வளவு நன்மைகளை தவறவிட்டிருக்கிறோம், இவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஒரு இடத்திலே ஒரு வேலைக்கு சென்று எமது தவணை வரும் வரை நாம் அங்கு எதிர்பார்த்து இருக்கிறோம். எமது நேரம் வரும் வரை நாம் அங்கு உட்கார்ந்து எதிர்பார்த்து இருக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த அமலை செய்ய முடியுமா? முடியாதா? நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் இப்படி செய்கிறோம். நாம் ஒரு இடத்துல ஒரு வேலைக்காக எதிர்பார்த்து இருக்கின்ற போது அந்த நேரத்தில் இதை செய்ய முடியும். இப்படியாக நறுமை சகோதரர்களே, இது போன்ற அமல்கள் எமது வாழ்வில் எவ்வளவு தவறி இருக்கின்றன. நாம் இவைகளை எண்ணி கைசேதப்பட வேண்டும். நாம் இவ்வாறான வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்ற இந்த திக்ர், இதை நீங்கள் 3 முறை சொல்வதன் மூலம் எவ்வளவு பெரிய சிறப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் நீண்ட நேரம் உட்கார்ந்து அல்லாஹுவை திக்ர் செய்த சிறப்பை இதன் மூலம் அடைந்து கொள்ள முடியும். இந்த 3 முறை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு நிமிடம் கூட தேவைப்படாது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், எனவே இது போன்ற அமல்களில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற ஒரு நிமிடத்துக்குள் 100 முறை சொல்ல முடியுமா? முடியாதா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது நமது உள்ளத்தில் உள்ள அந்த அழுக்குகளை, கரும்புள்ளிகளை அகற்றக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று சொர்க்கத்தில் ஒருவர் நுழைவதற்கு காரணமாக இருக்கிறது இஸ்திக்ஃபார். அவரது வாழ்க்கையில்
அவருக்கு இன்பங்கள் கிடைப்பதற்கும், அதே போன்று துன்பங்கள் தடுக்கப்படுவதற்கும், அல்லாஹுடைய அருள்மழை பொழிவதற்கும், அவருக்கு குழந்தை செல்வம் போன்ற பாக்கியங்கள் கிடைப்பதற்கெல்லாம் இது காரணமாக அமைகிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஒரு நிமிடத்துக்குள் 100 முறை சொல்ல முடியுமா? முடியாதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஒருவர் சொர்க்கத்தின் பொக்கிஷமாக திகழக்கூடிய லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இதை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். சொர்க்கத்தின் பொக்கிஷங்கள் நின்றும் உள்ள ஒரு பொக்கிஷமாக இதை சொன்னார்கள். ஒரு நிமிடத்துக்குள் இதை ஒருவருக்கு 40 முறை இதை சொல்லலாம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அவருக்கு அதன் மூலம் கிடைக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்விலே அதிகமாக ஓதி வந்த பிரார்த்தனை யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். நமக்கு அதை சொல்வதற்கு ஒரு நிமிடம் கூட தேவைப்படாது. நபி அவர்கள் தனது வாழ்விலே அதிகம் ஓதிய மற்றும் ஒரு துஆ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தும் வகினா அஸாபன்னார். வாழ்க்கையில் நெருக்கடிகளை, கஷ்டங்களை சந்திக்கக்கூடியவரிடம் போய் கேட்டு பாருங்கள். இந்த துஆவை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் ஓதி வருகிறீர்களா? ஒரு முறையாவது இதை ஓதி இருப்பீர்களா? இது எவ்வளவு அழகான பிரார்த்தனை. யா அல்லாஹ், இந்த உலக வாழ்வில் எனக்கு நல்லதைத்தா, நாளை மறுமையில் எனக்கு நல்லதைத்தா என்ற துஆ. நரகத்துடைய அதாபை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. இந்த துஆவை உண்மையில் வாழ்க்கையில் நெருக்கடிகளை, கஷ்டங்களை, துன்பங்களை சந்திப்பவர்களிடம் நாம் கேட்க வேண்டிய ஒன்றுதான். உங்களுடைய வாழ்வில் நபி அவர்கள் அதிகம் ஓதி வந்த இந்த துஆவை நீங்கள் ஓதி வருகிறீர்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓதுகின்றீர்களா இந்த துஆவை? சுப்ஹானல்லாஹ், இதை ஓதுவதற்கு ஒரு நிமிடம் கூட தேவைப்படாது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இப்படியான அதாவது மிக எளிதான அமல்கள், மிக எளிதான விடயங்களை கூட இன்று பலர் செய்யாமல் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை, பிரார்த்தனையை பற்றி சொல்லும் போது இந்த துஆவில் நீங்க கூடுதலான கவனம் எடுங்கன்னு ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. சொல்வதற்கு ஒரு நிமிடம் கூட தேவைப்படாது. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்ற துஆ. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கும், உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக என்ற துஆ. நபி அவர்கள் ஒரு துஆவை சொன்னார்கள். உங்களுக்கு ஈருலக நலவுகளை எல்லாம் ஒரு சேர பெற்றுவிட்ட, ஒன்று சேர்த்து விட்ட ஒரு துஆ. அதை நீங்க ஓதுவதற்கு உங்களுக்கு ஒரு நிமிடம் கூட தேவைப்படாது. என்ன துஆ அது? அல்லாஹும்ம குஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி என்ற இந்த துஆ இருக்கிறதே அருமை சகோதரர்களே. இந்த துஆ அல்லாஹும்ம குஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி, யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, எனக்கு ரிஸ்கை தருவாயாக என்ற இந்த துஆ. நபி அவர்கள் சொன்னார்கள், ஈருலக நலவுகளையும் ஒரு சேர பெற்ற ஒரு பிரார்த்தனை என்று இந்த துஆவை சொன்னார்கள். ஒரு நிமிடம் தேவைப்படாது இதை ஓதுவதற்கு. ஆனால் எத்தனை பேர் இதை ஓதுகிறோம் என் அருமையான சகோதரர்களே? சிலர்கள் வழியிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வழியிலே வேதனைப்படுகிற அந்த வழியை பலரிடம் முறையிடுகிறார்கள். அந்த வழிக்கு பலவிதமான சிகிச்சை முறைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு துஆவை சொன்னார்கள். அதை உங்களுக்கு சொல்வதற்கு ஒரு நிமிடம் தேவைப்படாது. வழியுள்ள இடத்திலே கையை வைத்து பிஸ்மில்லா என்று 3 முறை சொல்லுங்கள். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று 7 முறை சொல்லுங்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சஹாபிக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார். அவர் சொல்கிறார், எனது வழி போய்விட்டது, எனது வழி நீங்கிவிட்டது என்று சொல்கிறார்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, இது போன்ற பிரார்த்தனைகள், ஒரு துன்பம், ஒரு கஷ்டத்திலே நாம் உழன்று கொண்டிருக்கிறோம். அந்த கஷ்டத்திலே நாம் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று நாம் ஓதுகிறோம். இதை ஓதுவதற்கு எங்களுக்கு ஒரு நிமிடம் தேவைப்படாது. அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். நறுமையான சகோதரர்களே, இது போன்ற அமல்கள் மிக எளிதான அமல்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்வது இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு 10 முறை கிடைப்பதற்கு காரணமாகிவிடும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் கவலைகள் போக்கப்படும் என்ற ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒருவர் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று சொல்வதற்கு ஒரு நிமிடம் தேவைப்படாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று சொல்வதற்கு. ஆனால் அதற்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன என்று பாருங்கள். எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளவு சிறப்பான வார்த்தைகள். இதை ஒரு நிமிடத்துக்கு நாம் எத்தனை முறை சொல்ல முடியும்? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த திக்ர் இருக்கிறதே, இந்த வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உள்ள அனைத்தும் தராசில் ஒரு தட்டிலே வைக்கப்பட்டு, இந்த திக்ர் தராசில் மறுதட்டில் வைக்கப்படுமாக இருந்தால் அதுதான் கணத்தால் தாழ்ந்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திக்ர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நாம் நமது நேரங்கள் உண்மையில் எதில் கழிந்து கொண்டிருக்கின்றன, நமது பொழுதுகள் எதில் கழிந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நிமிடத்தில் நறுமையான சகோதரர்களே, எத்தனை எத்தனை நலவுகளை நன்மைகளை நாம் செய்ய முடியும். ஒரு நிமிடத்தில் நமக்கு அல் குர்ஆனில் ஒரு பக்கத்தை நாம் ஓதிவிடுவோமாக இருந்தால், ஒரு நிமிடத்தில் நாம் அல் குர்ஆனில் ஒரு பக்கத்தை நாம் ஓதிவிடுவோமாக இருந்தால், கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன, எவ்வளவு பெரிய நன்மைகள் நமக்கு அதன் மூலம் கிடைக்கின்றன என்பதை எண்ணி பாருங்கள். நறுமையான சகோதரர்களே, நாம் அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஒரு நிமிடத்துக்குள் மனனமிடுகின்றோமா? எவ்வளவு பெரிய சிறப்பென்று பாருங்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நாம் ஒரு நிமிடத்துக்குள்ள என்ன செய்கின்றோம்? ஒருவருக்கு செய்யக்கூடிய உபதேசம் சில நேரங்களில் அவரது உள்ளத்தை திறந்து விடலாம், அவரை நேர்வழியிலே செலுத்தி விடலாம். நாம் ஒரு நிமிடத்தில் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவது இருக்கிறதே, அந்த நன்றியுடைய வார்த்தைகளால் அல்லாஹ் எம்மை பொருந்திக் கொள்ளலாம், அல்லாஹ் எம்மை பொருந்திக் கொள்ளலாம். அதே போன்று ஒரு நிமிடத்துக்குள் நாம் அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஒரு பிரார்த்தனையை கேட்டுவிடலாம். ஒரு நிமிடத்துக்குள் நாம் ஒரு நன்மையை ஏவலாம், ஒரு தீமையை விட்டு ஒருவரை தடுக்கலாம், ஒருவருக்கு சிறந்த ஒரு உபதேசத்தை செய்யலாம். இப்படி பல நன்மையான விடயங்கள் இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு நமது நேரங்களை நாம் பயனுள்ள விடயங்களிலே நாம் கழித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அடியார்களாக நாம் மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.